பிதாவானவர் ரொம்ப மேல இருக்கிறாரு. இரண்டாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு. மூன்றாவதாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவின்னு சொல்லும் போதே இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏதோ ரொம்ப லீஸ்ட் பார்ட். இந்த தேவன் திரித்துவத்திலே இவர் ரொம்ப ரொம்ப கம்மியான ஒரு கணத்தையும் கம்மியான ஒரு காரியத்தையும் நாம் கொடுக்கிறோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி கிடையாது. இவர் பரிசுத்த ஆவியானவர் தேவனா இருக்கிறார். எப்படி பிதாவானவர் இருக்கிறாரோ, எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ, அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவரும் தேவனா இருக்கிறார் என்பதை குறித்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். சோ இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு மிக மிக அவசியம். ஏன் அப்படின்னா இன்றைக்கு பிரசன்ட் ஏஜ்ல யாருடைய கிரியை அதிகமாக இருக்கிறது இந்த பூமியில அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை. பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா பிதாவானவருடைய இருந்தாரு, பரிசுத்த ஆவியானவர் இருந்தாரு, இயேசு கிறிஸ்து இருந்தாரா, 3 பேருமே இருந்தாங்க. ஆனாலும் இந்த பிதாவானவருடைய கிரியை தான் பழைய ஏற்பாடு முழுவதும் ரொம்ப பிரதானமா காட்டப்படுது. அதே போல புதிய ஏற்பாட்டிலையும் பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பாருங்க கிரியை செய்கிறத பார்க்கிறோம். ஆனால் பிதா கிரியை செய்து கொண்டிருந்தார், பரிசுத்த ஆவியானவரும் கிரியை செய்து கொண்டிருந்தார். இன்னும் சொல்லப்போனா இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலிருந்து அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அதிகமாக பார்க்க முடியும். ஆனா இயேசு போகும்போது என்ன சொல்றாரு? நான் போறேன், ஆனால் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன், அவர் என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படி. பாருங்க, நித்திய நித்திய காலமாக நமக்குள்ளே யார் இருக்க போகிறார் அல்லது யார் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவராகிய தேவன். சோ பரிசுத்த ஆவியானவராகிய தேவன் தான் இந்த பிரசன்ட் ஏஜ்ல கிரியை செய்து கொண்டிருக்கிறார் இந்த பூமியில. சபையை எடிபிகேஷன் பண்றதா இருக்கட்டும், எல்லா காரியத்தையும் அவர் தான் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு விசுவாசி பாருங்க ரட்சிக்கப்பட்டா பரலோகம் போயிடலாம், இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பரலோகம் போயிடலாம் எளிதா. இது உதாரணத்துக்கு அடிக்கடி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கல்வாரி சிலுவையில பக்கத்துல இருந்த அந்த ஒரு கல்லன் ஒரு நிமிஷத்துல மனம் திரும்பி பரலோகத்துக்கு போன அந்த சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆனா இந்த பூமியில ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை வாழணுமா, இந்த பூமியில தேவனுடைய சித்தத்தை செய்யணுமா, இந்த பூமியில பாருங்க சக்சஸ்ஃபுல்லா வாழணும், பிசாசினுடைய பாருங்க எல்லா தந்திரங்களையும் ஜெயிக்கணும், சோதனைகளை ஜெயிக்கணும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த பரிசுத்த ஆவியானவர் மிக மிக அவசியம். இந்த பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் மிக மிக அவசியம். அது எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவோடும் குமாரனாக இயேசு கிறிஸ்துவுக்கும் சமமானவர் என்பதை சொல்லியாகணும். அதுதான் ஒரு நல்ல பாருங்க பேஸ். அந்த பேஸ்மெண்ட் இல்லாம இந்த சத்தியத்துக்குள்ள போக முடியாது. ஸோ அநேக வசனங்களை நம்ம வாசிக்க போகிறோம், எப்படி இவர் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் சமமானவர் என்பதற்கு. முதலாவது இன்டெலெக்ட், அதாவது அறிவு, சித்திக்கிற ஆற்றல், கற்றறியும் ஆற்றல் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன்ல போட்டிருக்குது. இன்டெலெக்ட். ஸோ தேவனுக்கு எப்படி இருக்கிற அந்த அறிவு, அந்த ஆற்றல் இருக்கிறதோ அதே ஆற்றல் அறிவு யார்கிட்டையும் இருக்குது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவராகிய தேவன்கிட்டையும் இருக்குது. அது எங்க வாசிக்கலாம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல இருந்து 13வது வசனத்துல வரைக்கும் வாசிக்கலாம். அதே போல இமோஷன், அதாவது உணர்ச்சிகள், உணர்ச்சிகள் உள்ள ஒரு தேவன். இவர் ஏதோ ஆவி அப்படின்றதுனால ஏதோ ஒரு தேவதூதனை போல எந்த உணர்ச்சியுமே இல்லாத ஆள் கிடையாது. இவர் உணர்ச்சிகள் உள்ள ஒரு ஆழ்தத்துவம் உடைய ஒரு நபர். இவர் தேவனாய் இருக்கிறார், ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். அவருக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது. அது எங்க வாசிக்கலாம்? எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்க வாசிச்சு பார்க்கலாம். சித்தம், இவருக்கு சித்தம் இருக்குது. பாருங்க, பிதாவினுடைய சித்தத்தை இவர் செய்கிற ஒரு ஆவி கிடையாது, ஒரு சக்தி கிடையாது. பாருங்க, நிறைய நேரம் என்ன நினைச்சிடறோம்னா பிதா ஏதாவது செய்யணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் அனுப்பிச்சு விட்டுருவாரு, அவர் செஞ்சிருவாரு, ஏதோ ஒரு வேலைக்காரனை போல யோசிக்கிறோம். இன்னும் சில நேரங்கள் என்ன ஆகுது, உதவியாளர்னு வாசிக்கிறோம் இல்லைங்களா, ஹெல்ப்பர்னு வாசிக்கிறனால அவர் ஏதோ வேலைக்காரன் போல அப்படின்னு நம்ம நினைச்சிடறோம். அப்படி கிடையாது. இவர் தேவனை போல சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அப்ப இவருக்கு தனி சித்தமா அப்படின்னா இல்லைங்க, மூவருடைய சித்தமும் ஒன்றுதான், ஒரே சித்தம் தான். ஆனா இவருக்குன்னு சித்தம் இருக்கிறது அப்படின்றத நம்ம எங்க வாசிக்கலாம் அப்படின்னா 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 11வது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா தம்முடைய சித்தத்தின்படி வரங்களை என்ன பண்றாரு, பரிசுத்த ஆவியானவர் பகிர்ந்து கொடுக்கிறார். அதே போல இட்டர்னாலிட்டி, அதாவது நித்தியமானவர், அது எங்க வாசிக்கலாம் அப்படின்னா எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனத்துல நீங்க வாசிங்கன்னா நித்திய ஆவியாகிய அப்படின்ற வசனத்தை நீங்க வாசிக்கலாம். சோ நித்தியமானவர், எபிரேயர் 9வது அதிகாரம் 14வது வசனம். ஆம்னி பிரசன்ஸ், இந்த வார்த்தையை கேட்டாலே நம்மளுக்கு யார் ஞாபகம் வருவா? பிதாவாகிய தேவன் ஞாபகம் வராரு இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் இருக்கிறார், சர்வ வியாபியாக இருக்கிறார். ஆனா அதே போல பரிசுத்த ஆவியானவரும் சர்வ வியாபியாக இருக்கிறார். எங்க வாசிக்கலாம்? சங்கீதம் 139 7 முதல் 10 வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் அப்படின்னு பாருங்க, வசனம் 7ல இருந்து 10 வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா அந்த காரியங்களை நீங்க அறிந்து கொள்ளலாம். அம்னிசியன்ஸ், அதாவது சர்வ ஞானி. பாருங்க, பிதாவானவருக்கு இருக்கிற அந்த தன்மை, அவர் சர்வ ஞானியாக இருக்கிறார், தேவன் சர்வ ஞானி. அதே போல இந்த பரிசுத்த ஆவியானவர் சர்வ ஞானி. எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏசாயா 40வது அதிகாரம் 13 14 வசனங்களை நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஆம்னி பொட்டன்ட், சர்வ வல்லமையுள்ள தேவன்.
யாரு? இந்த பரிசுத்த ஆவியானவர். விசேஷமா அவருடைய சர்வ வல்லமையை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல ஆதியாகமத்திலே பார்க்கலாம். ஆதியாகமத்துல இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பிலே அந்த அவருடைய பரிசுத்த ஆவியானவருடைய சர்வ வல்லமையை நம்ம பார்க்கலாம். இன்னும் ரொம்ப அக்யூரேட்டா நீங்க பார்க்கலாம்னா, இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு முதல் அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய கிரியை அப்படி பிரம்மாண்டமா நீங்க பார்க்கலாம். அவருடைய சர்வ வல்லமையை நீங்க அங்க பார்க்கலாம். ஒரு வசனம் அதுக்கு என்ன அப்படின்னா, ரோமர் 15வது அதிகாரம் 13வது வசனத்துல அவருடைய சர்வ வல்லவர் அப்படின்ற அந்த வார்த்தையே இருக்குது. சத்தியமானவர், இந்த பரிசுத்த ஆவியானவர். இயேசு சொன்னார் இல்லைங்களா, சத்திய ஆவியாக அவர் வரும்பொழுது, யோவான் 16வது அதிகாரம் 13வது வசனத்துல அவர் சத்திய ஆவியானவராகிய தேவன் அப்படின்றத நம்ம வாசிக்கலாம். சோ இப்படி எல்லாவற்றிலும் பிதாவோடும் குமாரனோடும் இந்த பரிசுத்த ஆவியானவர் சமமானவர். எந்த விதத்திலையும் இவர்களுக்கு குறைவுபட்டவர் அல்ல. பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த பரிசுத்த ஆவியானவர் குறைவுள்ளவர் அல்ல. ஏன் இவ்வளவு காரியத்தை சொல்றோம்? ஏன் இந்த பேஸ்மெண்ட் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு நாம் கொடுக்கிற கனம் பிதாவான தேவனுக்கு கொடுக்கிற கனத்தை உள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கிற கனத்தை விட கொஞ்சம் கூட குறையக்கூடாது. இவர் இயேசுவின் சித்தத்தை செய்கிறேன், இயேசுவின் நாமத்துல சொன்னா உடனே பரிசுத்த ஆவியானவர் வந்து வேலை செஞ்சிருவாரு அப்படிங்கிற அந்த மனநிலை மாறணும். இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், இவர் சர்வ வியாபியாகிய தேவன், சர்வ ஞானியாகிய தேவன் என்கிற அந்த ஒரு அறிவு நம்மளுக்கு இருக்கணும். எதுக்கு இருக்கணும்? இவரோட தான் நாம் உறவாட போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியானவரை கொண்டுதான் இந்த பூமியில செயல்பட போகிறோம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற போகிறோம். அதற்காக இந்த அறிவு மிக மிக அவசியம். இன்னும் பல வேத ஆதாரங்கள் இருக்கிறது. அநேக வசனங்களை குறிப்பெடுத்து வச்சிருக்கிறேன். அதாவது நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க இதை பத்தி தியானிக்கணும்னு விரும்புனீங்கன்னா, ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சு நீங்க வாசிக்கலாம். அது எங்க அப்படின்னா, மத்தேயு 28வது அதிகாரம் 19வது வசனத்துல வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 3வது வசனம் 4வது வசனம் வாசிக்கலாம். 28வது அதிகாரம் 27வது வசனத்துல இருக்குது. 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 4 to 6 வசனங்கள். 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 14வது வசனம். எரேமியா 31வது அதிகாரம் 31லிருந்து 34 வசனங்கள். எபிரேயர் 10வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரைக்கும். இப்படி இந்த இடத்துல எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா, எல்லா இடத்துலையும் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் இருப்பாங்க. உதாரணத்துக்கு மத்தேயு 28:19 இயேசு சொல்றாரு இல்லைங்களா, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. அந்த 3 பேருடைய நாமத்தினால என்ன பண்ணுங்க, ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லா வேத வசனங்களையும் ஆராய்ந்து பாருங்கள். இந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடுங்கள். இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்து இன்னும் வருகிற நாட்கள் இன்னும் அநேக காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். நல்ல கனத்தையும் மரியாதையும் இந்த பரிசுத்த ஆவியானவரை தேவனுக்கு கொடுங்க. பரிசுத்த ஆவியானவர் உறவாடுங்க. வருகிற நாட்கள் தொடர்ந்து பார்ப்போம். இதை நல்லவர். காட் பிளஸ் யூ.